ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள மதுக்கடைக்கு மாதர் சங்கத்தினர் பூட்டு போட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்தியூர் அரசு மருத்துவமனை மற்றும் பேட்டை பெருமாள் கோவிலுக்கு அருகே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை மூடுவதற்கான அரசு விதிமுறைகள் இருந்தும் கடையை மூடாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் கடைக்கு பூட்டு போட சென்ற அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாதர் சங்கத்தினர் கடை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மாதர் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒரு 10 நாள்ல நாங்க கடையை பார்த்துட்டோம், ஓடெல்லாம் போட்டாச்சு, ஒரு 5 நாள் நான் கடையை நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சரி அதிகாரிகளுக்கு நம்மளும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எடுத்த உடனே சொன்னாலும் கடை எடுக்கிறது சிரமம் அப்படின்ட்டு ஒரு டைம் கொடுத்தோம். 1ஆம் தேதி 9ஆம் தேதி இன்னைக்கு 24ஆம் தேதி ஆயிடுச்சு. நாங்க கொடுத்த டைம் மறுபடியும் ஒரு 5 நாள் 10 நாள் அதிகமா விட்டுட்டு மறுபடியும் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்துறோம் அப்படிங்கிறது. இந்த பூட்டு போராட்டத்தை நடத்த கூட எங்களுக்கு வழியிட மாட்டேங்கிறாங்க. நாங்க அந்த போராட்டத்தை நடத்தினா இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் காவல்துறைக்காரங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் இருக்கிற சகோதரிகளை குண்டாந்தடிகளாக இழுத்துட்டு வருது. அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லைங்கிறது. இன்னைக்கு 3 வயசு குழந்தையிலிருந்து 60 80 வயசு மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் பலாத்காரம், அது கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இந்த சாராய கடை எடுக்கிறதுக்கு ஏன் இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கடை சூப்பர்வைசர்கள் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க? பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு இந்த மக்களுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் இல்லாம இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன்.